2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25 36 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியாள் வருகிறாள். எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி சுனேமியாள் என்கிறதான ஒரு பெண் போகிறாள். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மகன் இறந்துட்டு அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை பாருங்க. தீர்க்கதரிசிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உன் பிள்ளையெல்லாம் சுகமா இருக்கான்னு சுகம்தான் சொல்லிட்டு, ஆனா சுகம்தான் சொல்லிட்டு என்ன திரும்ப பண்ணிட்டு காலை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை. நோக்கம் ஒண்ணுதான், யாரையுமே மைண்ட் பண்ணல. எனக்கு தேவை என் பிள்ளைக்கு மறு உயிர். காலை இருக்க பிடிச்சிட்டு வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தியாமலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். இங்க எலிசா தீர்க்கதரிசியுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா? தம் வேலைக்காரனோட கேயாசியை நோக்கி என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட தடியை கொண்டு போய் அவன் மேல வச்சாலே அந்த பிள்ளை சுகம் கிடைக்கும், நீ இப்ப செய்ய. நீ ஆனா அந்த ஸ்திரீ அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. சம்மதிக்கலைன்னா அவன் கையில தடியை கொண்டு போகணுச்சோ போலியோ, நீங்க தான் வரணும். தொடர்ந்து வாசிங்க. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால். அதாய அனுபவம். நமக்குள்ள என்ன வேணும் தெரியுமா? நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், கிடைக்காம இருந்தாலும் ஒன்னே இல்லைங்கிறத அவிசுவாச சிந்தையோடு ஜெபம் பண்ணக்கூடிய சிந்தனை அநேகருக்குள்ள இருக்கு. ஏன் நேரம் வீணாக கூடாது? டைம் இஸ் பிரஷியஸ் பாங்க. நேரம் பொன்னானது. அப்ப நான் முழங்கால நிக்கிறேன்னா அந்த நேரம் வீணாக கூடாது. அப்ப நான் முழங்கால நிக்கிறேன், ஒரு காரணத்துக்காக நிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை இருக்க பற்றி பிடிக்கிறேன். எனக்கு யாருடைய ஆறுதலான வார்த்தை எனக்கு தேவை கிடையாது. நீர் தான் எனக்கு இறங்கணும். நீர் எனக்கு இந்த விடுதலையை தரணும். நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தரணும். நீ என் குடும்பத்துல சகல காரியத்தை நன்மையா அமைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஜெபம் தான் ஆண்டவர் விரும்புறார். இங்க எப்படி? நான் உம்மை விட்டுகிறது இல்லை. கண்டிப்பா அவர் சொல்லிருப்பாரு, ஏமா என்னை விசுவாசிமா, என்னோட தடிக்கு அவ்வளவு ஒரு பலன் இருக்கு, என் ஊழியக்காரங்க போட்ட எல்லாம் வரும், என்னன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு நீங்க வரணும். அதான் ஊக்கமான ஒரு ஜெபம். வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். அப்பொழுது ஒரு கிரியை எதனால் தான் நடக்கும்னா, ஆண்டவர் நீங்க எவ்வளவு விசுவாசம் உள்ளவங்களா இருக்கீங்க என்பதை பார்ப்பார். தேவன் சோதித்தறியக்கூடிய தேவன். தேவ மனுஷனை கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? சோதிப்பார். ஒவ்வொரு மனுஷனை சோதித்து பார்ப்பார். இது எப்படி சுத்த பொன்னாக உபத்திரவத்தில் இருக்குமா என்று. இங்க பாருங்க, அப்பொழுது, அப்போ கிரியை எப்பொழுது நடக்க ஆரம்பித்தது? காலை இருக்க பிடித்த போது, நீர் வந்துதான் ஆகணும் என்று சொன்ன பிறகு அப்பொழுது அவன் எழுந்து போனான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். தொடர்ந்து நீங்க வாசிங்க, 36 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன, அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்வாரு? அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்து அந்த பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளையை தன்னுடைய தாயை எடுத்து கொடுப்பார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விசுவாசம். என் பிள்ளைக்கு மறு உயிர். அதாவது நீங்க எப்பமாவது யோசிச்சுக்கிறீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி இப்படிலாம் சம்பவமே இருந்திருக்கா. ஆனா அந்த பெண்ணுக்கு எங்கதான் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னே தெரியல. கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி ஒரு மனுஷன் என் பிள்ளைக்கு உயிர் தர முடியும்? ஆனா அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பாருங்க. ஜெபத்துல நீங்க கிரியை நடக்கிறத காணணுமா? விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அன்னைகளுடைய வாழ்க்கையில குணமாக இல்ல, வியாதி சுகமாக தெரியுமா? எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அவிசுவாசங்கிறதான ஒரு பெரிய ஒரு தடைக்கல்ல நீங்க உங்களுக்கு மேலேயே வைத்திருக்கிறீங்க. அதனால கிரியை செய்ய முடியல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. அது எதுவானாலும் சரி. ஏன்னா நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லிட்டாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார். அப்படின்னு ஒண்ணு கிடையவே செய்யாது. ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில, அப்ப ஏன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில், அப்ப ஏன் எனக்கு இது நடக்கல? உங்களுடைய அவிசுவாசமே காரணம், உங்களுடைய ஜெபமின்மையே காரணம்,
ஊக்கமாக, பிடிவாதமாக, வைராக்கியமாக அடைந்துதான் தீர வேண்டியதான உறுதி உங்களுக்குள்ள இல்லை. அதை பார்த்து தேவன் செய்ய முடியல, கிரியை செய்ய முடியல.